வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். புதுச்சேரி காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். தொகுதி மறுவரையறையில் முதல்வர் ரங்கசாமியின் நிலை என்ன என கேள்வி எழுப்பினார். மும்மொழி கொள்கையினுடைய வாசலாக தென்னகத்தினுடைய வாசலாக திகழ்வது என்னவென்று பார்த்தால் புதுவை மாநிலம் என்றுதான் சொல்லுவோம். அந்த புதுவை மாநிலத்தின் மூலமாகத்தான், அது சிபிஎஸ்இ என்று சொல்லக்கூடிய அந்த பாடத்திட்டத்தின் மூலமாகத்தான் புதுவையில அந்த திட்டத்தை கொண்டு வருகின்றார்கள். இது முழுமையான வடநாட்டினுடைய ஆதிக்கத்தை தமிழகத்திலே தென்னிந்தியாவிலே தாக்குதலை நடத்துவதற்கு மையமாக விளங்கக்கூடிய பகுதி என்று சொன்னால் புதுவையாகத்தான் இருக்கின்றது. நான் இந்த முதலமைச்சரை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன், வழங்கி கேட்டுக்கொள்கின்றேன், பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். தயவு செய்து தென்னிந்தியாவை காட்டி தந்து விடாதீர்கள். தென்னிந்தியாவை அழிப்பதற்கு காரணமாக இருந்து விடாதீர்கள். மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வகையிலே இருக்கக்கூடிய பணிகளை நீங்கள் செய்ய வேண்டும். மக்கள் தொகையிலே அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தொகுப்பிலே புதுவை மாநிலத்திற்கென்று 2 தொகுதிகள் வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அழுத்தத்தை தர வேண்டும். அதே போல சட்டமன்ற தொகுதிகள் 40 தொகுதிகள் வேண்டும் என்று, குறைந்த அளவிற்கு 40 தொகுதிகள் வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த அழுத்தத்தை தர வேண்டும். அதே போல மும்மொழி கொள்கையிலே தனித்து நிற்க வேண்டும். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை கொண்டு வந்துவிட்டு அதன் மூலமாக மறைமுகமாக மும்மொழி கொள்கையை கொண்டு வருவது என்பது பெரிய அழிவினை நாம் பார்க்கக்கூடிய நிலைப்பாடு என்று சொல்லலாம். இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் அனைத்து கட்சிகளும் ஒன்றாக இணைந்து போராடக்கூடியது என்னவென்று பார்த்தால் இந்த 2 தான். ஒன்று அந்த நாடாளுமன்ற தொகுதிகள் வரையறை, 2வது இந்த மும்மொழி கொள்கை. இதிலே அனைத்து கட்சிகளும் ஒன்றாக இருக்கின்றன. ஆனால் புதுவையில ஆளுகின்ற அரசாங்கமே இந்த 2ற்கும் ஆதரவாக இருக்கின்றது என்பதுதான் வேதனையாக இருக்கின்றது. சென்னை மதுரவாயிலில் கூவம் ஆறு இடையே மேம்பாலம் கட்டும் பணி தனியார் நிறுவனம் சார்பில் நடக்கிறது. இப்பணியில் தமிழக மற்றும் வட மாநில தொழிலாளர்கள் ஒன்றாக தங்கி வேலை பார்க்கின்றனர். இங்கு மயிலாடுதுறையைச் சேர்ந்த வீரையன் என்பவர் போரிங் ஆபரேட்டராக உள்ளார். டியூட்டி முடிந்து இரவு வீரையன் தூங்கச் சென்ற போது வடமாநில தொழிலாளி ஜீத்துராம் நாயக் என்பவரின் பாயை வீரையன் பயன்படுத்தினார். வீரையனிடம் தனது பாயை தருமாறு ஜீத்துராம் கேட்டபோது தகாத வார்த்தைகளால் திட்டி வீரையனை ஜீத்துராம் தாக்கினார். ஜீத்துராமுடன் இணைந்து மேலும் 2 வடமாநில தொழிலாளர்கள் இரும்பு கம்பியால் வீரையனை தாக்கினர். தமிழக தொழிலாளர்கள் ரமேஷ், கங்காதரன் இருவரும் தடுத்தனர். அவர்களையும் இரும்பு கம்பியால் தாக்கிவிட்டு வடமாநில தொழிலாளர்கள் 3 எஸ்கேப் ஆகினர். காயமடைந்த வீரையன் உட்பட 3 மதுரவாயில் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். ஜீத்துராம் நாயக், கேதார் ராவுட் மற்றும் சானியா நாயக் 3 போலீசார் கைது செய்தனர். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்தநாளையொட்டி காஞ்சிபுரம் ஓரிக்கையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் தலைமை வகித்தார். முன்னாள் அமைச்சரும் அதிமுக செய்தி தொடர்பாளருமான வைகை செல்வன் நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசினார். மக்கள் தொகையினுடைய அடிப்படையிலே இந்த தொகுதி மறுவரையறை செய்தால் தென்னிந்தியா பாதிக்கும். ஆகவே மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் மறுவரையறை செய்யக்கூடாது. 30 ஆண்டுகளுக்கு மறுவரையறையே செய்யக்கூடாது. 39 தொகுதிகள், பாண்டிச்சேரி 40 தொகுதிகள் எங்களுக்கு வேண்டும் என்கிற நிகழ்வை, என்கிற உத்தரவாதத்தை தர வேண்டும் என்பதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருத்து. அது போக போகத்தான் பார்க்கலாம். இப்போது எதுவும் நம்ம சொல்லிவிட முடியாது. போக போக அடுத்தடுத்த கட்டங்களில் யாரெல்லாம் எங்களோடு வருகிறார்கள் என்பதை வைத்துத்தான், எது எப்படி இருந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் கூட்டணி இயக்கம், 7 முறை ஆட்சியில் இருந்த இயக்கம். ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அப் அண்ட் டவுன் இருக்கும். இன்று எதிர்கட்சி, நாளை மீண்டும் ஆளுங்கட்சி. ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். திமுக ஒரு முறை ஆட்சி ஆண்டால் மறுமுறை எதிர்கட்சியா, ஆளுங்கட்சியான வரலாறே இல்லை. ஆனால் அண்ணா திமுக ஆளுங்கட்சி மீண்டும் ஆளுங்கட்சியான வரலாறை படைத்த ஒரே இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திமுக ஒரு முறை ஆட்சியை பிடித்தால் மறுமுறை பிடிக்காது. இது கடந்த கால வரலாறு. ஆகவே இந்த தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். நாம் தமிழர் இயக்கத்தினுடைய தலைவர் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற திரு சீமான் அவர்கள் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசக்கூடாது. பொது வெளியில் நாகரிகம் கருதி நாம் எப்படி மக்களிடத்திலே கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டுமோ அப்படி வெளிப்படுத்துவதுதான் நல்லது. அதுதான் நாகரிகம். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அடுத்துள்ளது அனந்தலை மலை.
இங்கு அரசால் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அளவு அதிகமாக கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டு கனிமவள கொள்ளை நடப்பதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். கற்களை வெட்டி எடுக்க பயன்படுத்தப்படும் சக்தி வாய்ந்த வெடிகளால் அதிர்வுகள் ஏற்பட்டு வீடுகள் விரிசலடைந்து காணப்படுகிறது. கல்குவாரிகளில் இருந்து வெளியேறும் துகள்கள் அப்பகுதி மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது என்றும் குற்றம் சாட்டினர். கனிம கொள்ளையை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தினர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையோரம் காட்டேரி பூங்கா மலைகள் சூழ்ந்த பசுமையான சூழலில் அமைந்துள்ளது. மிகவும் ரம்யமாக உள்ள இந்த பூங்காவில் ஆண்டுதோறும் கோடை சீசனில் மலர்கள் நடவு செய்து பொலிவு ஏற்படுத்தி சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வரப்படுகிறது. இங்கு கடந்த ஆண்டு 1,32,000 சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். இந்த ஆண்டு கோடை சீசனுக்காக மேரிகோல்ட், பிளாக்ஸ், ஆண்டிரினம், பொட்டூனியா, பால்சம், பெகோனியா, சால்வியா, ஆஸ்டர், ஜினியா, வெர்பினா மற்றும் டேலியா என 30 வகை விதைகள் ஜெர்மனி, பிரான்ஸ், நெதர்லாந்து நாடுகள் மற்றும் கொல்கத்தா, காஷ்மீர் போன்ற இடங்களிலிருந்து பெறப்பட்டு நாற்றுகள் தயார் செய்யப்பட்டன. இந்த ஆண்டு 2 லட்சம் நாற்றுகள் நடவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இதையொட்டி இன்று நாற்று நடவு பணி சிறப்பு பூஜைகளுடன் துவங்கப்பட்டது. தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் ஷிபிலா மேரி நடவு பணியை துவக்கி வைத்தார். ஏப்ரல் 3வது வாரத்திலிருந்து மலர்கள் பூத்து குலுங்கும். ஏப்ரல் மற்றும் மே மாத கோடை சீசனுக்கு பயணிகள் அதிகளவில் வருகை தருவர் என தோட்டக்கலைத்துறையினர் எதிர்பார்க்கின்றனர். நிகழ்ச்சியில் தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் அப்ரோஸ் பேகம், குன்னூர் உதவி இயக்குநர்கள் விஜயலட்சுமி, அனிதா, தோட்டக்கலை அலுவலர் ஜெயபிரகாஷ், உதவி தோட்டக்கலை அலுவலர் சபாரத்தினம் முன்னிலையில் பண்ணை பணியாளர்கள் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். சிதம்பரம் அடுத்த பிச்சாவரம் சுற்றுலா மையத்தில் சதுப்பு நில காடுகளுடன் இயற்கை சூழலுடன் மருத்துவ குணம் கொண்ட சுரபுன்னை எனும் மேங்க்ரூவ்ஸ் தாவரங்கள் நிறைந்து காணப்படுகிறது. உலகளவில் இந்த சுற்றுலா மையம் சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது. தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து படகு சவாரி செய்கின்றனர். தொடர்ந்து பிச்சாவரம் சுற்றுலாவை மேம்படுத்த 14 கோடியே 7 லட்சம் ரூபாயை தமிழக வளர்ச்சிக் கழகம் நிதி ஒதுக்கி பணிகள் துவங்கியது. இதை சுற்றுலா அமைச்சர் ராஜேந்திரன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்.